அக்டோபர் 1ஆம் தேதி அனைத்துலக சிறுவர்கள் தினமாகும். இந்த தினத்தில் சிறுவர்கள் தங்களுடைய உரிமைகளை வெளிப்படுத்தி தங்களுடைய உரிமைகளை வெளிப்படுத்துவதும் ஆடல் பாடல் போன்ற மகிழ்ச்சியில் திளைத்திருப்பதும் சந்தோஷங்களை வெளிப்படுத்துவதற்குமான ஒரு நாளாக ஐநா சபையால் பிரகடனப்படுத்தப்பட்டிருக்கின்றது. இந்த நாளில் சிறுவர்களுக்கு மறக்கப்படுகின்ற உரிமைகள், அந்த உரிமைகளை நிலைநிறுத்துவதற்கான திடசங்கற்பம் பூள்கின்ற ஒரு நாளாக காணப்படுகின்றது. அந்த வகையில் இலங்கையிலும் இந்த சிறுவர் தினம் சிறப்பாக கொண்டாடப்படுகின்றது. இந்த இலங்கையில் இந்த சிறுவர் தினம் கொண்டாடப்படுகின்ற அதே வேளையில் ஒரு சிறுமி காலை மற்றும் மத்தியானம் போன்ற 2 நேரங்களும் உணவில்லாமல் பாடசாலைக்கு சென்று படித்து வருகின்ற ஒரு சோகமான சம்பவம் இந்த காணொலியில் காணப்படுகின்றது. இந்த சிறுமியின் இந்த செயற்பாடு உலகத்தில் உள்ள அனைத்து மக்களினதும் இதயங்களை கருக்கியுள்ளது. தென்பகுதியில் நடந்த இந்த சம்பவம் பற்றி நாங்கள் முழுமையாக அறிவதற்கு முன்னர் இந்த காணொலிக்கு நீங்கள் புதியவராக இருந்தால் தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். இந்த காணொலியை உங்களுடைய உறவுகள், உறவினர்கள், நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஆக்கப்பூர்வமான கருத்துக்களை எழுதுங்கள். அருகில் இருக்கிற பெல் பட்டனை தட்டி எமக்கு நாம் அடிக்கடி போடுகின்ற காணொலிகளை நீங்கள் பார்க்கக்கூடியவாறான நோட்டிஃபிகேஷனை ஏற்படுத்தி கொள்ளுங்கள். நாங்கள் காணொலிக்கு செல்லுவோம். 2009 மிக மோசமான போரை சந்தித்த வடக்கு கிழக்கு பிரதேசங்களில் கணவன்மாரை இழந்து அநேகமாக ஆண்கள் பெருமளவில் இந்த தேசத்திலிருந்து நீக்கப்பட்டு பெண்களை தலைமைத்துவமாக கொண்ட குடும்பங்களால் இந்த வடக்கு கிழக்கில் கூடுதலாக காணப்படுகிறார்கள். ஆகவே இந்த வடக்கு கிழக்கில் பெண் தலைமைத்துவ குடும்பங்கள், அங்கே சிறுவர்கள், குழந்தைகள், தங்களுடைய குழந்தைகளை பாதுகாக்க முடியாத பெண்கள், வேலையின்மை, வேலைக்கு சென்றாலும் போதிய ஊதியமின்மை போன்ற பல்வேறு நெருக்கடிகளை சந்தித்து வருகின்ற இந்த அம்மா அப்பாக்கள் வடக்கு கிழக்கில் மட்டும்தான் இருக்குது என்று நாங்கள் இதுவரை காலமும் நினைத்து கொண்டிருந்தோம். ஆனால் தென்பகுதியிலும் இதைவிட மோசமான நிலைமைகள் காணப்படுகின்றன. அனுராகுமார திசாநாயக்க பதவியேற்றதன் பின்னர் நடந்த இந்த சம்பவம் உள்நாட்டிலும் வெளிநாட்டிலும் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியிருந்தவை குறிப்பிடத்தக்கது. இதன் பின்னர் குறித்த மாணவியினுடைய காணொலி வலைத்தளங்களில் பரவியமையை அடுத்து சில நிமிடங்களிலே அந்த மாணவிக்கு பெருமளவு உதவிகள் கிடைத்து வருகின்றன. குறிப்பாக இலங்கை தேசத்தில் இருக்கின்ற தென்பகுதியைச் சேர்ந்த ஒரு இளம் பௌத்த பௌத்த துறவியொருவரால் அந்த மாணவிக்கு பெருமளவு உணவுப் பொருட்கள், அத்தியாவசிய தேவையான பொருட்களை அவருடைய தாயாரை அழைத்து கொடுத்து இங்கே வழங்கப்பட்டு கொண்டிருப்பதை பாருங்கள். இந்த சிறுமியும் அந்த பொருட்களை மகிழ்ச்சியோடு வாங்குகின்றார், மிகுந்த சந்தோஷத்தில் இருக்கின்றார். உண்மையில் இது போன்ற காணொலிகள் உண்மையில் எமது தேசங்களில் இதைவிட மோசமான சம்பவங்கள் காணொலி வழியில் இருக்கின்றன. எந்த போதிலும் தன்னுடைய துன்பங்கள் துயரங்களை சிரித்தபடியே தன்னுடைய அனைத்து சுகங்களையும் தனது மனதுக்குள்ளே புதைத்து வைத்து அந்த சிறுமி சிரித்து கொண்டு கூறுகின்ற அந்த செயலானது அனைத்து மக்களையும் ஈர்த்திருக்கின்றது. இது சம்பந்தமாக இன்னும் அந்த சிறுமிக்கு பல்வேறு உதவிகள் கிடைக்கக்கூடிய சந்தர்ப்பங்களும் இருக்கின்றன. உண்மையில் இந்த காணொலியை வெளியிட்டவர் அந்த சிறுமிக்கு சரியான நேரத்தில் அந்த காணொலியை வெளியிட்டிருக்கின்றார். அந்த காணொலியை வெளியிட்டதன் பலனாக அந்த சிறுமி இங்கே பார்த்தீர்கள் என்று சொன்னால் நிறைய உதவிகளை பெற்றுக்கொண்டிருக்கின்றார்கள். உண்மையில் அந்த சிறுமி இந்த சந்தோஷத்தில் நாங்களும் நினைவோமாக. ஒன்றுமில்லை வீட்டிலே என்று சொல்கிறீர்கள். அம்மா ஒரு வேலைக்கு எங்கே வீட்டை போறாதானே? அதில் அம்மா சீட்டு போட்டிருக்கிறார். சீட்டு கணம் கொடுக்க வேண்டும் மற்றும் அம்மாவினுடைய அந்த கடன் காப்புகள் எல்லாம் அம்மா கொடுப்பா. ஒன்றும்
ஒன்றுமில்லை வீட்டிலே. ஒன்றுமில்லை வீட்டிலே என்று சொல்கிறீர்கள். அம்மா ஒரு வேலைக்கு எங்கே வீட்டை போறாதானே? அதில் அம்மா சீட்டு போட்டிருக்கிறார். சீட்டு கணம் கொடுக்க வேண்டும் மற்றும் அம்மாவினுடைய அந்த கடன் காசுகள் எல்லாம் அம்மா கொடுப்பா. அப்படி என்றால் நேற்று இரவு என்ன சாப்பிட்டீர்கள்? நேற்று இரவு சித்தியோரால் கொடுத்து சோறு கொஞ்சம் சாப்பிட்டேன். இன்று காலை ஒன்றும் சாப்பிடவில்லை. அப்படி என்றால் பாடசாலைக்கு என்ன எடுத்து வந்தில்லை சாப்பிடுவதற்கு? இன்று ஒன்றும் கொண்டு வரவில்லை. அப்படி என்றால் நேற்று இரவு சித்தியின் வீட்டில் சோறு சாப்பிட்டீர்கள். காலை ஒன்றும் சாப்பிடவும் இல்லை. பாடசாலைக்கு ஒன்றும் எடுத்து வரவும் இல்லை. அப்படி என்றால் நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள்? பசி அல்ல உங்களுக்கு. எங்களுடைய கணித ஆசிரியர் எனக்கு சொன்னார், எங்களுடைய அந்த கேண்டீனிலே சோறு இருப்பதாக சொன்னார். நான் அதை கேட்க போனேன். அப்பொழுது அங்கே கேண்டீனே சாப்பாடு இல்லை என்றார்கள். கேண்டீனில் சாப்பாடு இல்லை என்றார்களா? அப்படி என்றால் நீங்கள் காலையும் சாப்பிடாமல் மதியமும் சாப்பிடாமல் எப்படி பாடசாலையில் உங்கள் வேலைகளை செய்வீர்கள்? எப்போது உமக்கு பசி இல்லையா? வயிற்றில் பசி உங்களுக்கு தெரியவில்லையா? பசித்ததுதான். அப்படி என்றால் அதற்கு பிறகு தண்ணிக்குள்ளே சீனி போட்டு தந்தார்கள். எத்தனை மணிக்கு? காலையில். சோறு இல்லாதபடியால் தண்ணிக்குள்ளே சீனி போட்டு தந்தார்களா?